டேய், ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டேன். அம்மாவும் பக்கத்துல தான் இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லு. மச்சான், தென்றல் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டாடா. ஏய், என்னடா இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லிருக்க, சத்தத்தையே காணோம். என்ன மச்சான், அங்க பொழுது போகலன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கலாச்சிட்டு இருக்கியா? என்ன கலாய்க்கிறேன்னு கேக்குறான். டேய், சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மைடா. தெண்டல் உன்கிட்ட லவ் சொல்றதுக்காக உன்னை தேடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காடா. டேய், நீ சொல்றதெல்லாம் ஒண்ணும் நம்புற மாதிரியே இல்லையே. ஐயோ அம்மா, அம்மா சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மைமா. இப்ப நான் மட்டும் உங்க பக்கத்துல இருந்தா துண்டை போட்டு தாண்டி இருப்பேன். மச்சான், என் மேல சத்தியமா, உன் மேல சத்தியமா, எங்க அம்மா மேல சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, மேகி மேல சத்தியமா, நான் சொல்றதெல்லாம் உண்மை மச்சான். நம்ப மாட்டான். நீ சொல்லு மேகி. நம்ப மாட்டேங்கிறானா? குடு. ஹே சித்து, சிறுத்தை சொல்றது எல்லாமே உண்மைதான். தென்றல் உன்னை லவ் பண்ற விஷயத்த இப்பதான் ஃபீல் பண்ணா. இந்த விஷயத்த உன்கிட்ட தெரியப்படுத்துறதுக்காக உடனே உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. என்ன வீட்டுக்கு? நிஜமாவா மேக்னா? ஹே, 200% நிஜம். நாங்க சொல்றத நம்ப சித்து. ஒரு நிமிஷம் மச்சான், ஒரு முக்கியமான விஷயம். தென்றல் இந்த விஷயத்த நாங்க 2 பேரும் உன்கிட்ட தெரியப்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருந்தா. நாங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோம். டேய், அவகிட்ட இது தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. சரியா? நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்பாடா. அம்மா, சும்மா இருங்கம்மா. என்னடா ஆச்சு? அம்மா, டேய், என்னடா அம்மா, புதுசா வெக்கலாம் கொஞ்சம் பண்ற? பேசாம இருங்கம்மா. டேய் சித்து, அம்மா, நான் வெக்கலாம் படல. என்னடா ஆச்சு? அம்மா, தயவு செய்து சொன்னா கேளுங்க, அமைதியா இரு. சித்து, அம்மா, வேண்டாமா, விடுங்கம்மா. டேய், அம்மா, நில்லு. ஒண்ணு இல்லம்மா, நில்லு. விடுங்கம்மா. என்னடா, என்ன இவ்ளோ வெக்கப்படுற? அம்மா, சும்மா இருங்கம்மா. ஐயோ, என் பையன் வெக்கப்படுறத பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கே. அப்புறம் நான் நினைச்சது நடந்துருச்சு. உன் மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் சித்து. அம்மா, என்னம்மா திடீர்னு ஏதோ அதிசயமா இருக்கு? டேய், அதிசயம் எல்லாம் இந்த மாதிரி திடீர்னு தாண்டா நடக்கும். ஆமா, அப்புறம் வீட்ல சரியா க்ளீன் பண்ணுங்க. நான் இப்ப வந்துறேன். ஏய், இரு. எங்க போற? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? தென்றல் வந்திருக்கின்ற போறா. அம்மா, அதுக்குள்ள நான் வந்துருவேம்மா. நீங்க வேலைய சரி, பாருங்க. சீக்கிரம் வந்துரு. பாத்து போடா. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என் மருமக என் மக கிட்ட காதல சொல்ல போறாளாம். இத கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேர்ல பார்த்தா ஐயோ.
நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம வேலையை போய் பார்ப்போம். அம்மா அம்மா அம்மா. ஹே சித்து, எங்கடா போயிருந்த? அம்மா தென்றல் இன்னும் வரல. ஏய், வந்திருந்தாதான் வண்டி வெளியே நிக்குமேடா. அத நான் யோசிக்கவே இல்லம்மா. தென்றல் இன்னும் வரல. நான் தான் சொல்லிட்டு போயிருந்தேன்ல வர்றதுக்குள்ள வந்துருவேன்னு. கையில என்ன பாக்ஸ்? ஒரு நிமிஷம் இருங்க. எப்படி தென்றலுக்கு என்னோட சர்ப்ரைஸ்? ரொம்ப நல்லா இருக்குடா. ஒரு பக்கம் சித்து, இன்னொரு பக்கம் தென்றல், நடுவுல லவ் பர்த்டே. பத்தாததுக்கு அன்பை வெளிப்படுத்துற மாதிரி ஹார்ட்டின் கேக் வேற. கலக்குற சித்து. என் மருமக உன்கிட்ட காதல சொல்ல போறான்னு தெரிஞ்சதும் உன் முகத்துல சந்தோஷம் அப்படியே பொங்கி வழியுதே. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, எனக்கு வெக்கமா வருது. வெக்கப்படாத செல்லக்குட்டி, நான் நடக்க போறது தானே சொல்றேன். ஆமா, யாராவது கேக் வெட்டினா ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு போட்டு தானே கேக் வெட்டுவாங்க. நீ என்ன லவ் பர்த்டேன்னு போட்டிருக்க? அம்மா இதுவும் பிறந்த நாள் தாமா. இது எங்க காதல் பிறந்த நாள். ஓ சார், அப்படி வரீங்க. அதுக்கு தான் லவ் பர்த்டேன்னு எழுதிருக்கீங்க. சர்ப்ரைஸா கேக் கட் பண்ணிடலாம். சரி, நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேம்மா. டேய் சித்து, போதும்டா. எத்தனை ட்ரெஸ் தான் நீயும் மாத்தி மாத்தி போட்டு பாத்துட்டு இருப்ப? இல்லம்மா, தென்றல் ஃபர்ஸ்ட் டைமா என்கிட்ட காதல சொல்ல போறாங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல. அதெல்லாம் எனக்கும் புரியுது. ஆனா தென்றல் ஒன்னதான் காதலிக்கிறா. உன் ட்ரெஸ் ஒண்ணும் இல்ல. உன் ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நிஜமா தான் சொல்றீங்களா? உண்மையிலே இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்காமா? ஆமாண்டா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தென்றல் நம்ம கிட்ட லவ் சொல்லும்போது அம்மா பக்கத்துல இருந்தா தென்றலுக்கும் கூச்சமா இருக்கும், நமக்கும் கூச்சமா இருக்கும். பேசாம அம்மாவை எங்கேயாவது அனுப்பி விட்டுறலாமா? எங்க அனுப்பலாம்? அம்மா, என்னடா? இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்களேம்மா, நீங்க கிளம்புங்க. இரு, நான் எப்ப சொன்னேன்? நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. அம்மா என்னம்மா, வர வர உங்களுக்கு ஞாபகம் மறதி அதிகமாயிட்டு போகுது. நீங்க கிளம்புங்கம்மா. ஏய் இரு, நான் எப்ப சொன்ன உங்ககிட்ட கோயிலுக்கு போறேன்னு? அம்மா நேத்து சாயந்தரம் சொல்லிட்டு இருந்தீங்களா கோயிலுக்கு போகணும்னு? நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்ல, நான் சாயங்காலமா கோயிலுக்கு போய்க்கிறேன். சாயங்காலம்?
ஆமா, இந்த மிளகா மல்லிலாம் அரைக்கணும்னு சொன்னீங்களே, போய் அரைச்சிட்டு வாங்கம்மா, டைம் ஆகுது. அதெல்லாம் நான் நேத்தே அரைச்சிட்டேன். அரைச்சிட்டீங்களா? அம்மா, மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிலாம் வாங்கணும்னு சொன்னீங்களே, அரிசி கூட வாங்கணும்னு சொன்னீங்களே, போயிட்டு வாங்கம்மா. அது காலையிலே காய்கறி வண்டிக்காரரு வீட்டு முன்னாடியே வந்துட்டாரு. நான் எதுக்கு வேஸ்ட் அங்க போயிட்டு அதான் இங்கேயே வாங்கிட்டேன். வந்துட்டாரா? அம்மா, பக்கத்து வீட்டு ஆண்டி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நீங்க போய் பேசிட்டு பொறுமையாவே வாங்க. நீங்க வர்ற வரைக்கும் நான் வீட்டெல்லாம் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. இல்ல ஏன் வீட்டை யாராச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்களா? அப்படி தூக்கிட்டு போனா தூக்கிட்டு போட்டோம். இது என்ன நம்ம சொந்த வீடா? வாடகை வீடு தானே. என்னம்மா நீங்க வர வர பொறுப்பே இல்லாம பேசிக்கிட்டு. நான் பொறுப்பு இல்லாம இருக்கேன். நீ எதுக்கு இங்க இருந்து என்ன வெளியே அனுப்ப பிளான் பண்ற? வேற எதுக்கு? தென்றல் கிட்ட நான் லவ்வ சொல்லும் போது நீங்க எதுக்குமா நந்தி மாதிரி குறுக்க இருந்துகிட்டு? எப்படி எப்படி எப்படி? நான் உங்களுக்கு நந்தி மாதிரியா? ஏண்டா டேய், தென்றலையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன். அப்படிப்பட்ட இந்த அம்மாவை பார்த்து நந்தி நான் சொல்றேன். அம்மா 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 சொல்லுவியா? 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 அம்மா சொல்ல மாட்டேமா. அம்மா சொல்லுவியா? விடுங்கம்மா. டேய், ஏய், இறக்கடா. டேய், இவ்வளவு இப்ப என்னடா பண்ணலாம்? மேல் இடத்துல இருந்து உத்தரவு வரும். அது வரைக்கும் இவ்வளவு நம்ம தப்பிச்சு போகாம பத்திரமா பாத்துக்கணும். சரியா? பாப்பலாம். அம்மா, என்னம்மா தென்றல் இன்னும் வரவே இல்ல? அதான்டா எனக்கும் தெரியல. உங்க ஆபீஸ்ல இருந்து வர 1/2 மணி நேரம் கூட ஆகாது. இப்போ 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஏன் இன்னும் தென்றலை காணோம்? ஒருவேளை சிறுத்தை நம்ம கிட்ட பொய் சொல்லிருப்பானோ? இல்லடா, அவன் சொன்னதை பார்த்தா பொய் மாதிரி தெரியல. எல்லார் மேலயும் சத்தியம் வேற பண்ணானே. பத்தாததுக்கு மேக்னா கூட பேசினாலே போன்ல. ஆமாமா, கரெக்ட் தான், கரெக்ட். ஆனா தென்றல் இன்னும் வராம இருக்காங்களே. யாரா? சிறுத்தை தாமா கூப்பிடுறான். ஹலோ. என்ன மச்சான், தென்றல் உங்ககிட்ட லவ் சொல்லிட்டா போல இருக்கு. அந்த விஷயத்தை உடனே எனக்கு கால் பண்ணி தெரியப்படுத்தணும்னு தோணல பாத்தியா உனக்கு? டேய், நீ வேறடா. தென்றல் இன்னும் வீட்டுக்கே வரல. என்னடா சொல்ற? இன்னும் வரலையா? ஆமாடா, ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு இவ்வளவு நேரமா ஆக போகுது. கண்டிப்பா ஆகாதுதான். ஆனா ஒருவேளை உங்ககிட்ட லவ் சொல்ல வரும்போது உனக்கு ஏதாவது லவ்லியான கிஃப்ட் கொடுத்து ஆரம்பிக்கலாம்னு நினைச்சு கிஃப்ட் ஏதாவது வாங்க போயிருக்கலாம்ல? இல்லடா, கிஃப்டே வாங்க போனாலும் இவ்வளவு நேரம் ஆகாதே. ஆமால. சரி, நீ தென்றலுக்கு கால் பண்ணி பாரு. அப்படின்ற? ஆமாண்டா, கால் பண்ணி அவகிட்ட பேசிட்டு நான் கூப்பிடு. சரிடா.
ஹலோ தென்றல், எங்க இருக்கீங்க? ஹலோ ஹலோ தென்றல், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, அங்க ஏதோ ட்ரெயின் போற சவுண்ட் கேக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. தென்றல்னு யாரும் இல்ல, ராங் நம்பர். போன ஐயா. ஹலோ ஹலோ. சித்து, என்னாச்சு? தென்றல் போன்ல வேற யாரோ பேசிட்டு இருக்காங்கம்மா. வேற யாரோவா? யாரவன்? தெரியலம்மா. தென்றல் இல்ல, ராங் நம்பர் சொல்லி போனை வச்சுட்டாமா. என்னடா சொல்ற? மறுபடியும் நீ ட்ரை பண்ணு. அம்மா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாமா. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டானா? யாரா இருக்கும்? அவங்கிட்ட எப்படி தென்றல் போன் போயிருக்கும்? ஹலோ மச்சான். என்னாச்சு மச்சான்? தென்றல் கிட்ட பேசிட்டியா? டேய், நான் தென்றலுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வேற ஒருத்தன் ஃபோன் அட்டன் பண்ணி ராங் நம்பர் சொல்லி கடைசில உங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான்டா. டேய், என்னடா சொல்ற? யாரா அவன்? அவனுக்கு எப்படி தென்றல் போன்? டேய், அதான்டா எனக்கும் தெரியல. ஏதோ தப்பா இருக்குடா. நீ என்ன பண்றனா, ஆபீஸ்ல இருந்து தென்றலை தேடி உடனே நம்ம வீட்டுக்கு வந்து சேரு. நான் இங்க இருந்து அவங்கள தேடிட்டு ஆபீஸ்க்கு வரேன். அவங்கள இடையில எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே எனக்கு கால் பண்ணு. நான் பார்த்தா உனக்கு கால் பண்றேன். சரி மச்சான். நான் வரேன். டேய் சித்து, தென்றல பார்த்த உடனே எனக்கு ஃபோன் பண்றேன். சரி சரி.